இது முழுக்க முழுக்க அவங்களுக்கு வந்து என்னன்னா மணி தான் ஃபோக்கஸ்மா. மணி மைண்டடாக அவங்க இருந்திருக்காங்க. கொஞ்சம் கூட அவங்க வந்து சொந்தம் பந்தம் இவங்களோட சேராம அவங்க வளர்ந்துருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு ஈகோ ஆகிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ண தெரியாம நாம போய் இன்னொரு இடத்துல போய் நிற்கணுமா, நாம போய் இன்னொருத்தங்க போய் ஹெல்ப் கூப்பிடணுமா, அந்த மாதிரி ஒரு மனநிலையும் இவங்க வந்திருக்கோம். இது மிகப்பெரிய தவறு. இது ஒரு பிரச்சனைன்னு பணம் காசு ரெண்டாவது. அந்த பணத்தால் நாமளும் நல்லாக்கணும், 4 பேர் நல்லாக்கணும். அதுக்கு தான் இறைவன் நம்மளுக்கு பணம் கொடுக்கறது. நம்ம மட்டும் நல்லாக்கணும். அது அது அந்த மாதிரி நினைக்க இந்த மாதிரி தான் ஆகும். அதனால தான் தர்மம் பண்ணணும்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது. வேத சாஸ்திரம் என்ன சொல்லுது? பணக்காரங்க பணம் இருந்தால் நீங்கள் தர்மம் பண்ணுங்க, அந்த தர்மமும் தலையை காக்கும். உண்மையா இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு உன் பெண் பிள்ளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை நீங்களே போய் ஸ்டேஷன் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி பண்ணது இல்லை, அந்த பொண்ணு கூப்பிட்டு என்னதான் நடந்துச்சு விசாரிச்சுக்கலாம். எவ்வளோ விஷயம் அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கலாம். கடைசி மூமெண்ட் வரைக்கும் அந்த பொண்ணு வந்து தாங்க முடியாமல் என்ன விஷம் சாப்பிட்டு விஷம் மருந்து ஒரு காரில் இறக்குற வரைக்கும் இதெல்லாம் மகா கொடுமைமா. வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.